Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல டேஸ்டியா கொஞ்சம் வித்தியாசமான முறையில தக்காளி சாதம் செய்ய போறோம். தக்காளி சாதம் அப்படினு சொன்னாலே மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியா தான் இருக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பத்த வச்சிக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். குக்கர் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எடுத்து நான் நல்லா மெல்லிசா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட தக்காளி விழுது வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். 5 தக்காளி பழம் எடுத்து நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 6 பழம் கூட எடுத்துக்கோங்க. சேர்த்துருக்கிற தக்காளி விழுதோடைய பச்சை மணம் வந்து நல்லா போனால் தான் தக்காளி சாதம் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு கிராம்பு. ஏற்கனவே எண்ணெயில் வதக்கிறதுக்கு நம்ம கிராம்பு பட்டை எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு கிராம்பு, அதுக்கப்புறம் இப்போ ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு ஏற்றது போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக நான் 6 வரமிளகாய் சேர்க்குறேன். நம்ம எடுக்கிற வரமிளகாவுடைய காரத்தை பொறுத்து நம்ம அளவு சேர்த்துக்கணும். நீங்களும் 300 கிராம் அரிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா 6 மிளகாவே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சில மிளகாய் வந்து காரமாக இருக்கும், ஒரு சில மிளகாவோட காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 6 சேர்க்குறேன். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக நான் வந்து தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளியோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுது வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் தேங்காய் கூடவே ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுனால நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் பேஸ்ட்டே. இப்போ இந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இது கூட மல்லித்தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன். 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேன். தயிர் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா குக் பண்ணிக்கலாம். குறைஞ்சது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணணும். சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகணும். அதனால் ஒரு 4 நிமிஷமாவது குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 நிமிஷத்துக்கு நான் எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். நம்ம சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணம் போகணும். அதனால் நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி சாதம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இது கூட நான் வந்து அரிசி சேர்த்துக்க போகிறேன். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் வந்து அரிசியை ஊற வச்சு தண்ணியில் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியை இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசிக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். பாஸ்மதி அரிசி அப்படி இல்லைன்னா சீரக சம்பா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் சேர்க்கும் போது தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ நார்மலாக சாப்பாட்டு அரிசி சேர்க்கறதுனால நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அரிசி வந்து மொத்தமாக 300 கிராம் எடுத்திருந்தேன். அதாவது இதில் ஒரு கிளாஸும் இந்த சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸும் அரிசி எடுத்திருந்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதில் 2 டம்ளர் தண்ணி, இதில் 2 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கணும், அதாவது கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும். நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் பாஸ்மதி அரிசியில் எப்படி சாப்பாடு செய்யணும்னு. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நான் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். புதினா இருந்துச்சுன்னா நீங்கள் புதினாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி மட்டும் சேர்க்குறேன். கொத்தமல்லியை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். இந்த குக்கரில் 3 விசில் விட்டால் வந்து சாதம் வெந்து வந்துடும். நீங்கள் உங்களுடைய குக்கரில் எத்தனை விசில் விடணுமோ அதை பார்த்து நீங்கள் இறக்கிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் விசில் வெயிட் குறைஞ்சி வந்துருச்சு. மேலே இருக்கிற மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணிட்டோம். எப்பயும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம தேங்காய் சேர்த்து நம்ம தக்காளி சாதம் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். புது விதமான டேஸ்ட்டில் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தேங்காய் சேர்த்து செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தக்காளி சாதத்துக்கு தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து சிப்ஸ் இல்லைனா உருளைக்கிழங்கு பொரியல் இல்லை தயிர் பச்சடி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த வீடியோவை கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.